ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான ரெசிபி பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கூட்டாஞ்சோறு ரெசிபியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு அரிசியும் கொஞ்சம் சிறுபருப்பு துவரம்பருப்பு ரெண்டும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்படி எடுக்கணும் அப்படின்னா 3/4 உலக்கு அரிசியும் 1/4 உலக்கு பருப்பும் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். 1:3 அந்த ரேஷியோவில் தண்ணி எடுத்து ஊற வச்சுக்கணும். தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 5-6 பல். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு காய்கறி, என்னென்ன காய்கறி இருக்கோ கேரட்டு, பீன்ஸு, வாழைக்காய் அந்த மாதிரி காய்கறி எடுத்து வச்சுக்கோங்க. புளிப்புக்கு கொஞ்சம் மாங்காய் எடுத்து வச்சுக்கோங்க, மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா. நான் இந்த ரெசிபியை குக்கரில் தான் பண்ண போகிறேன். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் கொஞ்சமும் சீரகம் கொஞ்சமும் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு போடுங்க. பூண்டையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு தக்காளி வதங்கணும். பாருங்கள் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்கறிகள்லாம் போடணும். காய்கறிகளை ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள், வீட்டில் அரைச்சது ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் சாம்பார் பொடி சக்தி ஆட் பண்ணியிருக்கேன், அதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே வதக்கணும். அப்போ தான் இந்த மசாலா காய்கறிக்குள்ளே போய் நல்லா சேரும். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி, பருப்பு, தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காய்கறி ஆட் பண்ணிக்கிறதுனால நல்லா வெந்து வரும் அந்த தண்ணி இருந்து. கூட்டாஞ்சோறு கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நறுக்கி வச்சுருந்த மாங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அதையும் ஊற வச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் குக்கரில் வைக்கிறதுனால. அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டான உப்பு இருக்கும். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசிலுக்கு விட்டுருங்க. பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்குன்னு. மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தூவிட்டு நெய் இருந்தால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்குன்னு. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் கூட்டாஞ்சோறு ரெடி ஆகிட்டுங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய சைடில் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.